நாகப்பட்டினம் மற்றும் இலங்கையின் காங்கேசன்துறை இடையான சிவகங்கை பயணிகள் கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடல் சீற்றம் காரணமாக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்ட குறித்த கப்பல் சேவை நேற்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நாகை துறைமுகத்தில் இருந்து இலங்கையின் காங்கேசன் துறைக்கு கடந்த 2023 அக்டோபர் முதல் பயணிகள் கப்பல் இயக்கப்பட்டு வருகின்றது. சுபம் என்ற தனியார் நிறுவனம் மூலமாக சிவகங்கை பயணிகள் கப்பல் சனிக்கிழமை தவிர ஏனைய நாட்களில் இயக்கப்பட்டு வருகின்றது. பருவநிலை மாற்றம் காரணமாக கப்பல் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் கடல் சீற்றம் மற்றும் வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கையை அடுத்து ஜூன் 13ஆம் தேதி முதல் கப்பல் சேவை நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் வானிலை ஆய்வு மைய எச்சரிக்கை திரும்ப பெற்றதும் இதையடுத்து காங்கேசன்துறை கப்பல் சேவை நேற்று காலை வழமை போல இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து சிவகங்கை கப்பல் 95 பயணிகளுடன் புறப்பட்டு காங்கேசன்துறைக்கு சென்றடைந்தது. பின்னர் இலங்கையிலிருந்து 108 பயணிகளுடன் பிற்பகல் புறப்பட்ட கப்பல் மாலையில் நாகை துறைமுகத்துக்கு திரும்பியதாக தெரிவிக்கப்படுகின்றது.